இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மாய உலகத்துக்கு போன சிறுவன் விமல். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் விமல் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு வயது 10. விமல் எப்போதும் கனவு காண்பவன். ஒரு நாள் நான் மாய உலகம் போகணும் என்று அடிக்கடி சொல்வான். அவனது அம்மா சிரித்து பார்த்து, விமலே, நீ இன்னும் பாடம் படிக்கணும், மாய உலகம் எங்கு போயிடும் என்று சொல்லுவாள். ஒரு நாள் மாலை விமல் கிராமத்தின் பக்கத்தில் உள்ள பெரிய ஆலமரத்து அடியில் உட்கார்ந்திருந்தான். அவன் கையில் இருந்த பழைய புத்தகம் திடீரென்று ஒளிர்ந்தது. புத்தகத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. விமலே, நீயா மாய உலகத்துக்கு போக ஆசைப்பட்டவன்? விமல் அச்சமுடன் ஆம் என்றான். அந்த நேரம் புத்தகத்தின் பக்கங்கள் தானாக திரும்பி ஒரு ஒளிவட்டம் உருவானது. அதில் அவன் விழுந்தான். அவன் கண் திறந்தபோது ஒரு அழகான மாய உலகம் முன் தெரிந்தது. வானம் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தது. மலைகளும் பேசின. ஒரு சிறிய மாய பறவை அவன் தோளில் வந்து உட்கார்ந்தது. விமலே, நான் சீனி, நீ மாய உலகத்துக்கு வந்துட்டே என்றது. விமல் ஆச்சரியப்பட்டான். அங்கே மரங்களும் பேசின, குளங்கள் பாடின, மலர்களும் சிரித்தன. சீனி பறவை சொன்னது, இந்த உலகம் அழகாக இருக்கு, ஆனா எங்களுக்கு பெரிய பிரச்சினை, நம்ம மாய ஒளிக்கல் திருட்டு போச்சு. விமல் கேட்டான், யாரு திருடுச்சு? சீனி சொன்னது, கருமான் என்ற கருப்பு மந்திரவாதிதான். அவன் அந்த கல்லை எடுத்துட்டு இருட்டுக்காடில மறைஞ்சிருக்கான். விமல் துணிவுடன் சொன்னான், அப்படியென்றால் நான் அந்த கல்லை திரும்ப கொண்டு வந்திருக்கிறேன். அவன் மாய உலகத்தின் பாதைகளில் நடந்தான். மலர்கள் வழிகாட்டின, ஆறுகள் அவனுக்கு பாலம் போட்டு தந்தன. ஒரு இடத்தில் அவன் கண்ணாடி மலை பார்க்கிறான். அங்கே சீனி பறவை சொன்னது, இதுக்குள்ளே கருமான் காத்திருக்கிறான். விமல் மலைக்குள் நுழைந்தான். அங்கே கருமான் சிரித்துக் கொண்டிருந்தான். அவன் கண்களில் மின்னல். ஹஹா, யார நீ? மனித குழந்தையா என்று கருமான் சத்தமிட்டான். விமல் தைரியமாக, நீ திருடின மாய ஒளிக்கல் எங்களுக்கு திருப்பிக் கொடு என்றான். கருமான் சிரித்து, அதை வெல்லணும்னா உன் இதயத்தில் இருக்கும் நல்ல எண்ணத்தால்தான் முடியுமே. விமல் கண்களை மூடி மனதிலிருந்து ஒரு நல்ல பிரார்த்தனை செய்தான். இந்த உலகம் மீண்டும் ஒளி பெறட்டும். அந்த நேரம் அவன் கையில் இருந்த புத்தகத்திலிருந்து ஒரு ஒளிக்கதிர் வெளிச்சம் வந்தது. அது கருமானின் மந்திரத்தை உடைத்தது. கருமான் புகையாய் மறைந்தான். மாய ஒளிக்கல் மீண்டும் சீனி பறவையின் கையில் விழுந்தது. அந்த ஒளி முழு மாய உலகத்தையும் பிரகாசமாக மாற்றியது. சீனி மகிழ்ச்சியுடன், விமலே, நீ எங்களுடைய வீரன் என்றது. அந்த நேரம் புத்தகம் மீண்டும் ஒளிர்ந்தது. இப்போ நீ திரும்பி உன் உலகத்துக்கு போகணும் என்ற குரல் கேட்டது. விமல் சிரித்து, நான் மறக்க மாட்டேன் இந்த மாய உலகத்தை என்றான். ஒரு கணத்தில் அவன் ஆலமரத்தடியில் விழித்தான். அவனது கையில் அந்த மாய புத்தகம் இன்னும் இருந்தது. அதன் கடைசி பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது, நல்ல மனம் கொண்டவர்களுக்கு மாயம் எப்போதும் அருகில் இருக்கும். கதையின் கருத்து, நல்ல மனமும் துணிவும் இருந்தால் நிஜ உலகத்திலேயே மாயம் நிகழும்.